நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? நிறைய பேர் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள். ஒரு சில பேர்கிட்ட நான் பழகினோம்னா ஒரு சில குட் எனர்ஜி எனக்கு கிடைக்குது. ஒரு சில பேர்கிட்ட நான் பழகுறேன், என்னமோ எனக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆன மாதிரி இருக்குது. ஒரு சில பேர்கிட்ட பழகுறேன், எனக்கு எனர்ஜி ரெஜனவேட் ஆன மாதிரி இருக்குது. ரெஜனவேஷன்னா என்ன? ஒரு புத்துணர்வு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் என்றைக்கோ நடந்த மாதிரி இருக்குது. அப்போது நடந்தது எனக்கு நடக்கிற மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நம்ம நினைப்போம். சரியா? அப்போ அந்த ஒரு சில பேருக்கு முதல்ல சல்யூட். ஏன் அப்படின்னா இதெல்லாம் தே ஆர் ஹைலி இன்ஸ்டிங்சுவல் பர்சன்ஸ்னு அர்த்தம். அப்போது இந்த இன்ஸ்டிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள். அவங்க பை டிஃபால்ட்டே அவங்க பிறப்பிலேயே இந்த மாதிரி ஒரு சக்தி மிகுந்த ஆன்மாக்கள் இருக்கிறாங்க. அப்போது இதில் என்ன ஆகும்னா, சில பேர் ரொம்ப ஆழ்ந்த இதில் போகிறவங்க சைக்காலஜிஸ்ட் ஆயிடுறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஹீலர்ஸ் ஆயிடுறாங்க. அதே மாதிரி சில அமானுஷ்ய ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்கள் வந்துடுது அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கிற பட்சத்தில். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதோட இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். இன்டென்சிட்டினா அதோட வேகங்கள் அவங்க ஜாதக அமைப்பில் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பாதி நேரம் அவங்களுக்கு வரும், பாதி நேரம் வராது. ஸோ இப்போ இதெல்லாம் அப்போ உண்மையா? அப்போ அந்த நல்ல சக்தி, அதாவது எனர்ஜிங்கிறது வேறு. நீங்கள் உடனே அது மாந்திரிகம், ஏவல், பில்லி இப்படி போயிடக்கூடாது. நான் சொல்கிறது ஒரு குட் எனர்ஜியை ஃபீல் பண்ணுறது, பேட் எனர்ஜியை ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, 100% உண்மைங்க. அப்போ நீங்களே ஒரு சில பேர்கிட்ட சொல்லி பாருங்களேன். போயிட்டு நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்களேன். அவங்கள்ட்ட சொன்ன நேரம் ஓஹோன்னு இருக்கும். அப்படின்னா நான் வண்டி போயிட்டே இருக்கும், திடீர்னு விழுந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் நல்ல மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லையா? ஸோ சில பேர்கிட்ட சொல்லுங்களேன், ஒரு விருத்தி ஆகும்னா அந்த எனர்ஜி லெவல் கிடைக்கும். இதெல்லாம் எங்கேருந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோல் கனெக்டுன்னு சொல்லுவோம். சோல்னால் என்ன? ஆன்மா. இது ஆவின்னு சொல்லலாம், நீங்கள் ஆன்மான்னு சொல்லலாம். ஒரு விஷயம் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க எனது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே. ஆன்மாவை எரிக்கவோ புதைக்கவோ யாராலும் முடியாது. அப்போ அந்த நல்ல ஆன்மான்னு சில ஆத்மா இருக்குது, தீய ஆன்மாக்கள்னு சில ஆன்மாக்கள் இருக்குது. இதெல்லாம் எங்கேயோ இருக்குதுன்னு தயவு செஞ்சு நினச்சிட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் நிறைய படிக்கணும்னு அர்த்தம். அது எல்லாமே நம்மக்கிட்டே தான் இருக்குது. அப்போது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லுவோம். சஞ்சித கர்மானா என்ன? போன ஜென்மத்தில் நாம் செய்த கர்மங்கள்னால் என்ன? நாம் செய்த வேலைகளாக இருக்கலாம், அந்த வேலைகளை வைத்து நாம் சேர்த்த புண்ணியங்களாக இருக்கலாம், நாம் செய்த வேலைகளால் நாம் சேர்த்த பாவங்களாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சில பேராசையான விஷயங்களோ பாவங்களால் மட்டும்தான் இந்த ஜென்மம் நம்ம எடுக்கிறோங்கிறது தான் பேசிக்கான நம்பிக்கைங்கிறத நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. குறிப்பாக தாந்திரிக ஜோதிடத்தில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டு. அப்போது நீங்கள் நல்லா பார்க்கலாம், நாங்கள் அனுதினமும் பார்த்துட்ருக்கோம். ஒருத்தர் போன ஜென்மத்தில் மிகப்பெரிய லெவலில் யாரையாவது ஏமாற்றிருந்தால், இல்லைன்னா அவங்க ஒரு எப்படி வேணால் எடுத்துருக்கலாம், ஏமாற்றிருந்தாலும் சரி, உடலாலும் சரி, உள்ளத்தாலும் சரி, இல்லை பணத்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதுக்கான பிளானட் அவங்களுடைய ஜாதகத்தில் உறுதியாக திண்ணமாக கெட்டு போயிருக்கும். அப்போ இவங்க அந்த மாதிரி விஷயங்களால் ஏமாறுவாங்க. ஒரு சில பேர் ஒரே ஒரு தடவை ஏமாறுவாங்க, ஒரு சில பேர் பல முறை ஏமாறுவாங்க. ஆனால் நீங்கள் சப்ஜெக்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்னால தான் அவங்க ஏமாந்துருப்பாங்க. ஒரு சில பேர் மனசுனால ஏமாறலாம், சில பேர் மூளையினால் ஏமாறலாம். இது உங்களுக்கு ஒரு வேளை ரிலேட் ஆனால் இது சம்மந்தமான கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் சில பேர் பழகும் போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது உங்களோட கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் இருக்கும்போது இது பாசிட்டிவ் ஆராஸும் உங்களுக்கு கிடைக்கும், ஸோ நெகட்டிவ் ஆராஸும் கிடைக்கிது. ஸோ பாசிட்டிவ் ஆராஸ் கிடைக்குதுன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் கணவனாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட போகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் எப்பயுமே நம்ம ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், லைக் இது நம்மளுடைய நம்பிக்கை இல்லைங்களா? நம்ம கல்யாணம் சம்மந்தமாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது நமக்கு ஒரு சில மேட்சிங்ஸ் பார்ப்போம்.
அந்த மேட்சிங்ஸ் வந்து சரியாக இருந்ததுன்னா தான் ஒரு சில விஷயம் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேரேஜ் எடுத்துக்கோங்க. மேரேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து மார்னிங் லைஃப்னு ஒன்று இருக்குங்க, நைட் லைஃப்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது அதாவது மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது உடலாலும் உள்ளத்தாலும் சேரும் பொழுது அவங்களுக்கு வந்து ஈதர் இட் வில் கிவ் தெம் பாசிட்டிவ் எனர்ஜி. அதில் இது வந்து ஒரு குழந்தை ரூபத்திலையோ இல்லைன்னா வந்து அவங்களோட லைஃப்லேயோ அது கிடைக்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதானே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நெகட்டிவான விஷயங்களும் நடக்குது. பேட் கர்மாஸாக உடைக்க முடியுமா? எஸ், முடியும். இது வந்து சில பேரால் தியானம், யோகம் இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக நம்ம வெளியே வர முடியும். ஒரு சில பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தியானம், யோகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போவே கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்களுடைய சுயஜாதகத்தில் சில பிளானட்ஸ் கெட்டு போயிருந்ததுன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு இல்யூட்டட் வேலையே இருப்பாங்க. இல்யூட்டட் வேனா என்ன அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறதுனா, சின்ன விஷயத்தையே பூதாகரமாக்கி இல்லாத விஷயத்தை பெருசாக்கி இந்த மாதிரி விஷயங்கள் பில்டப்லேயே இருப்பாங்க சில பேர். அதாவது ஒரு மன பயம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கவங்கள போய் தனிமைப்படுத்தி தியானம் கற்றுக்கோ, நீ வந்து தனிமையாக நீ ஆழ்நிலை தியானத்தில் செல்லணுன்னா இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாகிடும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் நம்ம அடிக்கடி என்ன சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, எல்லாமே ப்ரீ ரிட்டனுங்க, எல்லாமே ப்ரீ ரிட்டன். சில விஷயங்களை விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் விதி இருந்தால் உறுதியாக திண்ணமாக மாற்ற முடியும். ஒரு சில விஷயங்களை தெய்வ வழிபாடுகளால் மட்டுமே, தெய்வ சரணாகதி ரூபத்தில் மட்டும்தான் மாற்ற முடியுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களெல்லாம் ஒரு இள வயதில் இருக்கக்கூடிய ஜென்சியாக இருக்கலாம், நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபேரில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் போகிறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சில முக்கியமான பெரிய ஓனர்ஸாக இருக்கலாம், பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருக்கலாம், லெஜெண்ட்ரின்னு நம்ம சொல்லக்கூடியவங்களாம் மேஜராக இருக்கவங்களாம் நம்ம கிளைண்ட்ஸ். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சிவிலாம் ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கம் வித் தேர் கன்சல்டேஷனுங்க. இந்த ஜாதகம் எப்படி இருக்குது பாருங்கள், இவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாமா, இல்லை இவங்களை என்னை ஏமாற்றுவாங்களா, இவங்களுக்கு குட் டைம் இருக்கா, பேட் டைம் இருக்கா, இவங்களை வச்சு என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எப்படியாவது அவங்க டேட்டாஸை அவங்க வாங்கிட்டாங்கன்னா பார்ப்பாங்க, இவங்களுக்கு இதுதான் ப்ளஸ்ஸு, இவங்களுக்கு இதுதான் மைனஸ்ஸு, இவங்க வந்து இவங்க வந்து ஊர்க்குருவி, இல்லை இவங்க வந்து பருந்து, இவங்க வந்து பறக்க முடியும், இவங்களால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒன்று படிக்காதவங்களோ நாலேஜ் இல்லாதவங்களோ இல்லை, இது ஒரு நம்பிக்கை சம்மந்தமானது. பட் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன ஹம்பிளாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன், என்னோடய அன்பான ஃபாலோயருக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில பெரிய முடிவுகள் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறீங்க, ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப் போகிறதா இருக்கலாம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போகிறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்க, பெரிய வெஞ்சர் எடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களையும் ஜோதிடர் வெறும் பேசிக்கான ஜோதிடம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து வெறும்னு தான் பார்ப்பாங்க. சரியா? அப்போது இந்த மாதிரி விஷயங்களோட இந்த மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு அவங்களோட நேச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் 100% இல்லைனாலும் ஒரு 90% உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கும்ன்றதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன் நான் 100% சொல்லலை, ஏன்னா நம்மளுடைய விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் விதி இருந்தால்ன்ற சப்ஜெக்டில் ஒரு 10% இருக்கும் எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் நம்புகிறவங்க, அதே மாதிரி இதில் கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஆன்மாக்கள் உண்மையா, நல்ல சக்திகள் உண்மையா, தீய சக்திகள் உண்மையா? அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு உறவுகள் வச்சுக்கும்போது செய்யும்போது இடம் தெரிஞ்சு பழகுன்னு சொல்கிறதுக்கான காரணம், அவங்களால குட் எனர்ஜி கொடுக்குறவங்க குட் எனர்ஜி தான் கொடுப்பாங்க, பேட் எனர்ஜி கொடுக்குறவங்க பேட் எனர்ஜி தான் கொடுப்பாங்க அந்த ஃபேஸ் ஆஃப் டயத்துக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனத்தோடு நீங்கள் செயல்படும் போது கண்டிப்பாக இந்த தாந்திரிக ஜோதிடம்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுல எல்லாரும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே. எங்களுக்கு சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு உள்ள மக்களுக்காக நம்ம கோவில்பட்டியிலையும் அலுவலகம் திறந்திருக்கோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபோன் கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம 1-to-1 செஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம நடத்துகிறோம். அது வந்து அவங்களோட ஜாதகத்தில் அந்த இடம் இருந்தால்தான் நம்ம சொல்லித்தரோம். அது தேவைப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேர்ந்துரும் அன்பர்களே. அடுத்த நிகழ்ச்சி
நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவம்.